வணக்கம் மாணவர் செல்வங்களே. நம்ம போன வகுப்புல வந்து இந்திய சமூகவியல் அதனோட தோற்றம் அது எப்படி ஒரு ஒரு லெவல்ல இருந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடா மாறி அந்த நாட்டுக்கான சமூகவியல் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இந்த வகுப்புல நம்ம வந்து இந்திய சமூகவியலாளர்கள் அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்க போறோம். அதுல நம்ம இந்த இந்த 1 மணி நேர வகுப்புல 2 முக்கியமான சமூகவியலாளர்கள் அவங்க வந்து நம்ம யூஸ்வலா சோசியாலஜியோட ஃபாதர்னு சொல்ற ஆகஸ்ட் காம்ட் எவ்வளோ அதுல முக்கியமோ அதே மாதிரி இந்தியன் சோசியாலஜிக்கு முக்கியமான பில்லர்ஸ் ஆஃப் இந்தியன் சோசியாலஜியை நம்ம பத்தி பார்க்க போறோம். ஸோ இதை நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம போன வகுப்புல பார்த்த விஷயங்களை ஒரு 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 முன்னோட்டம் மாதிரி நம்ம ஒண்ணு பார்த்துக்குவோம். இந்தியால வந்து சமூகவியல் அப்படிங்கிறது வந்து தனியா சமூகவியலா மட்டும் ஆரம்பிக்கல. சோசியாலஜி தனியா ஒரு துறையா உருவாகல. இது வந்து ஒவ்வொரு முறையும் சமூக மானுடவியலோட சேர்ந்தே தான் வேலை பார்த்துச்சு. இதுக்கான காரணம் என்னன்னு நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இந்தியாவில ஆங்கிலேயர்களுடைய என்ட்ரி வந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்தியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மெக்கானிசம் தேவைப்பட்டுச்சு. எப்படி இந்த இந்தியாவை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த மக்களுடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, பின்புலம் என்ன, இவங்க கிட்ட நம்ம எப்படி பழகலாம், இவங்களை நம்ம வந்து நம்மளுடைய வணிகத்திற்கும் நம்மளுடைய ஆளுகைக்கும் எப்படி கொண்டு வரலான்றதுக்கான ஒரு முயற்சியா அவங்க யோசிக்கிறப்போ அவங்க கையில எடுத்துக்கிட்டது வந்து இந்த சமூகவியல் மற்றும் சமூக மானிடவியல் ஆய்வு மாதிரி நடத்தி இந்தியாவை புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சது ஒரு ஒரு முக்கியமான காரணம். சோ அதனாலேயே வந்து சமூகவியலும் சமூக மானுடவியலும் இந்தியால சேர்ந்தேதான் தோன்றுச்சு. எப்ப அப்படின்னு சொன்னா இந்த காலனித்துவத்தோட சமயத்திலையும் அதனுடைய தொடர்ச்சியா சமூகவியல் வளர ஆரம்பிக்கிறதுல அதுக்கும் தேசியவாத நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்குமான ஒரு தொடர்பு ரொம்ப முக்கியமானதாவே இருக்குது. சோ இந்த பேக்ரவுண்ட்ல 1919 1919 யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பேல ஃபர்ஸ்ட் டைமா சமூகவியல் துறை உருவாக்கப்படுது. அங்கையிலிருந்து அது சமூகவியல் துறையா தனித்துறையாக இது பண்ணப்படல, சோசியாலஜி அண்ட் சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துதான் வந்து அதை ஒரு டிபார்ட்மெண்டா உருவாக்குறாங்க. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் சமூகவியல் இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு படிக்கிறதோ இல்ல நான் அதுக்கு வகுப்பு எடுக்கிறதோ மாதிரியான இந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா விஷயம் வந்து சமூகவியலோட வளர்ச்சிக்கு ஏன் அப்படின்னா உருவாக்குறது பிரச்சனை கிடையாது. அதை உருவாக்குனதை இன்னைக்கு வரைக்கும் அதை சஸ்டெயின் பண்றதுக்கு அதுக்குள்ள வந்து நிறைய ஆராய்ச்சிகள், கருத்துக்கள், கோட்பாடுகள், அதனுடைய புரிதல்கள் இது எல்லாமே உள்ள போட்டுட்டே வந்தாதான் அது வந்து இத்தனை வருஷ காலத்துக்கு அது தொடரவே முடியும். அப்போ இதனுடைய அடிப்படையில யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த ஃபுல் செஷன்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இது போன வகுப்புலயே பார்த்த விஷயம்தான். ஃபெட்ரிக் கெடெக்ஸ் அவர் தான் வந்து முதலா இந்தியால சோசியாலஜியை ஒரு டிபார்ட்மெண்டா பாம்பே யூனிவர்சிட்டியில நிறுவுறாரு. சோ இந்த பேக்ரவுண்டோட நம்ம பார்த்தோம்னா இந்திய சமூகவியலாளர்கள் இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பேச வேண்டிய விஷயம் வந்து சோசியாலஜிய வந்து இந்தியால படிச்சவங்கல்ல இந்தியன்ஸும் இருக்கிறாங்க, அதர் கண்ட்ரி பீப்புளும் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ஸ்ல இருந்து வந்து லூயி டெமோன் அவருடைய சோசியாலஜி இன் இந்தியா வந்து அவருடைய ஃபீல்டு ஒர்க் எம்பிரிக்கல் ரிசர்ச் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கு. ஆனா இந்தியாவை சேர்ந்த இந்திய சமூகவியலாளர்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு தேசியவாத சார்பு உள்ளவர்களாவே இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க நாடு, அவங்கவுங்க நாட்டினுடைய சுதந்திரம், அவங்கவுங்க நாட்டினுடைய ஒரு புரிதல் அப்படிங்கறதுல வந்து அதுக்கான ஒரு முக்கியத்துவம் வேற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த நம்ம பாக்குற ஏர்லி சோசியலாஜிக்கல் திங்கர்ஸ் ஃப்ரம் இந்தியா இவங்க எல்லாருமே வந்து ஒரு தேசியவாத சார்பு உள்ளவர்களாவே தான் இருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்ல எடுத்து யோசிச்சோம்னா கூட இங்க இருக்கிற நாலேஜ், இங்க இருக்கிற இன்டெலெக்சுவல் ஐடியாலஜி, இந்தியாவுடைய ஒரு அறிவு அப்படிங்கிற விஷயம் வந்து இங்க இருக்கிற அறிவா முதல்ல பார்க்கவே இல்லை. எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற
இந்தியன் எலைட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்க படிச்சுட்டு வந்து இங்க வந்து அவங்களுடைய சமூகத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை செய்யறாங்க. அப்போ இந்த இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வந்து வெஸ்டர்ன் நாலேஜ இல்ல இந்திய பிரிட்டிஷர்ஸோட நாலேஜ் அவங்க கொண்டு வந்த ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம்ல இருந்து தான் தயாராகி வந்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா இவங்க படிக்க ஆரம்பிச்சது வந்து இந்திய கலாச்சாரத்தை பத்தி. இதில் நம்ம வந்து முன்னோடிகளா கருதப்படுறவங்கல்ல நான் எல்லாரையுமே லிஸ்ட் பண்ணல, நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பிட்ட 4 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 4 பேர்ல நம்ம 2 பேரை நம்ம இன்னைக்கு வந்து விரிவா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸா பார்க்க போறோம். அதுல முதலாமானவர் வந்து ஜிஎஸ் குரேன்னு சொல்லுவாங்க, குரே சொல்லுவாங்க, எப்படினாலும் தமிழ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். கோவிந்த் சதாசிவ் குரே. இவர் வந்து பாம்பே யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்டா இருந்த ஃபெடரிக் எடெக்ஸோட அடுத்த துறை தலைவராக பேராசிரியராக வந்து அதுக்கப்புறம் சமூகவியல்ல ஒரு பெரிய ஹைட்டுக்கு கொண்டு போன ஒரு முக்கியமான நபர்ல வந்து குரே வந்து அவர் இல்லாம வந்து சோசியாலஜி இன் இந்தியாவை வந்து நம்ம பேசவே முடியாது, அவ்வளவு ஒரு முக்கியமான நபர். அவரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு அடுத்தவர் வந்து ராதா கமல் முகர்ஜி. இவரும் வந்து ரொம்ப முக்கியமான நபர். இவருடைய ஐடியாலஜியும் கொஞ்சம் வித்தியாசமானது, இந்தியாவை சார்புடையதான விஷயம். இவரும் வந்து இவர் வந்து அவர் எப்படி பாம்பே யூனிவர்சிட்டியில அவரோட ரோலை ரொம்ப இம்பார்ட்டண்டா பிளே பண்ணாரோ அதே மாதிரி லக்னோ யூனிவர்சிட்டியில சோசியாலஜி அப்படிங்கிற ஒரு துறை உருவானதுல, சோசியாலஜின்ற துறை கிடையாது, அங்க சோசியல் சயின்சஸ் அதான் கலெக்டிவா தான் இருந்தது. அங்க சோசியாலஜி எக்கனாமிக்ஸ் டீச் பண்ணி அங்க டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருந்து அங்க ப்ரொஃபஸரா இருந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு சோசியாலஜியை வந்து நிறைய பண்ணியிருக்காரு. போன வகுப்புலையும் கொஞ்சம் பார்த்தோம். இவரும் லக்னோ யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர் தான். அதுக்கு அடுத்தது வந்து எம்என் ஸ்ரீனிவாஸ் வந்து இங்க எல்லா யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருந்தா கூட இவருடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தான். இவருடைய கான்செப்ட் தான் வந்து சமஸ்கிருத மயமாதல், ஓட் பேங்க், டாமினன்ட் காஸ்ட், இது மாதிரியான முக்கியமான இந்தியா சார்ந்த சில முக்கியமான கான்செப்ட்ஸ் பத்தி பேசினவர் எம்என் ஸ்ரீனிவாஸ். இவர் வந்து இவங்க 4 பேரை தாண்டி நிறைய திங்கர்ஸ் இருக்கிறாங்க. ஐராவதி கார்வே இருக்கிறாங்க, சர்க்கார் இருக்கிறாங்க, நிறைய பேர் யோகேந்திர சிங், இப்ப இருக்கிற ஆந்திரி பிட்டேல், டி.கே. உமன், இவங்க எல்லாருமே கூட வந்து அவங்களுடைய வாழ்நாள்ல நிறைய சமூகவியலுக்கான அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து ராதா கமல் முகர்ஜியும் ஜிஎஸ் குரேயும் பத்தி. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். ராதா கமல் முகர்ஜி 1889ல அதாவது 1889ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. இவரை வந்து எப்படிதான் நம்ம ஜிஎஸ் குரே வந்து ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி இன் இந்தியான்னு பேசினா கூட இந்தியால வந்து ஸ்தாபகம், அதாவது சோசியாலஜியை எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்கல்ல முதன்மையானவராக பார்க்கப்படுறவங்கல்ல முக்கியமானவர் வந்து ராதா கமல் முகர்ஜி. இவர் ஷார்ட்டா ஆர்கே முகர்ஜின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பேசிக்கா வந்து இவருடைய டிகிரி வந்து சோசியாலஜி மட்டும் கிடையாது, இவர் பேசிக்கா எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாரு, எக்கனாமிக்ஸும் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் சோசியாலஜி வந்து அவரை சோசியாலஜியும் படிக்க வைக்குது. இவர் இந்த மாதிரி 2 துறையை படிச்சதுனால இவர் வந்து ரொம்ப இன்டர்டிசிப்ளினரி, இடைநிலை துறை, அதாவது சோசியல் சயின்சஸ் எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து ஒர்க் பண்ணனா பெட்டரா சொசைட்டியை புரிஞ்சுக்க முடியும், பெட்டரான ஒரு சொல்யூஷனோ இல்ல பெட்டரான ஒரு சோசியல் ஆர்டரையோ நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுல பெரிய நம்பிக்கை உள்ள ஒரு ஆளு. இவர் வந்து சுதந்திர போராட்டத்திலையும் பங்கு பெற்ற ஒரு முக்கியமான நபர். சோ அவரோட பயோகிராஃபி பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இவர் 1889 டிசம்பர் 7 மேற்கு வங்காளத்துல வெஸ்ட் பெங்கால்ல பெர்ஹாம்பூர்ல பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு பெரிய பெங்காலி பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். இவரோடது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்குதான் நம்ம நிறைய தனி குடும்பங்கள், அதாவது நியூக்ளியர் ஃபேமிலி உருவாயிட்டு வருது. ஜாயிண்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. அப்ப அந்த மாதிரியான ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியில பிறந்தவர் ராதா கமல் முகர்ஜி.
இவருடைய தந்தை வந்து ஒரு வழக்கறிஞர். அது மட்டும் கிடையாது, அவங்களோட பார் கவுன்சில் இருக்கும் இல்லையா, அதுல தலைவராகவும் இருக்கிறாரு. அவர் பேசிக்கா ஹிஸ்டரியில இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆளு. அதனால பிள்ளைங்களை எல்லாரையும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. அதனால இவரையும் படிக்க வைக்கிறாரு. இவருடைய ஆரம்ப கல்வி அவங்க ஊர்லயே, பிரஹாம்பூர்லயே நடக்குது. அதுக்கப்புறம் உயர்கல்விக்காக அவர் வந்து கல்கட்டாக்கு போறாரு. கல்கட்டால பிரசிடென்சி காலேஜ்ல அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு அவருடைய கோர்ஸ. அப்போ அவர் படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவருக்கு வந்து எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி 2 மேலேயுமே அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா, சோசியாலஜி கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உருவாகுது. இங்க வந்து அது வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் தனியா ஒரு துறையா சோசியாலஜி இல்ல. ஆனா அது வந்து ஒரு துறையா உருவாகிக்கிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இருக்கிற சமயம். சோ இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல 1910 எஜுகேஷன் கல்கட்டால முடிச்சிட்டு திரும்ப வர்றாரு. எங்க அவரோட பிரஹாம்பூருக்கே வந்து ஒரு ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சரா வேலைய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இடத்துல நின்றல. அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்றாரு. பிரேம்சந்த் ராய்சந்த்னு ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்றாரு. அது வந்து 1915ல அவருக்கு வந்து கிடைச்சிருது. கிடைக்கவும் அவர் வந்து திரும்ப கல்கட்டா யூனிவர்சிட்டிக்கு போறாரு. அங்க வந்து அவர் எடுத்துக்கிற டாபிக் வந்து எக்கனாமிக்ஸும் சோசியாலஜியும் சேர்ந்ததா இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய கிராமப்புற சமூகத்தில் சமூக பொருளாதார மாற்றம், இத பத்தின ஒரு ஸ்டடி. அதாவது இந்தியாவுல இருக்கிற ரூரல் ஏரியாவை பத்தின ஸ்டடி. அதுல சோசியோ எக்கனாமிக் சேஞ்ச் எப்படி இருக்குன்னு படிக்கிறாரு. அப்போ அந்த ஆய்வு வந்து அவருக்கு அந்த ஃபெலோஷிப், அந்த ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப் வாங்கி படிக்கிறாரு. அந்த அத வந்து 1920ல அவர் வந்து கம்ப்ளீட் பண்றாரு. he was awarded with PhD in 1920. 1920ல அவர் வந்து அவருடைய முனைவர் பட்டத்தை வாங்குறாரு. அப்புறம் இப்படியான காலகட்டத்துல 1920ல அவார்ட் ஆயிருது. 1921ல லக்னோ யூனிவர்சிட்டியில சோசியாலஜியை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சோசியாலஜின்னு இல்லை, எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியாலஜி டுகெதர் ஒரு டிபார்ட்மெண்டா உருவாக்குறாங்க. அந்த உருவாக்கப்படுற துறைக்கு நேரடியா இவர் வந்து ஒரு பேராசிரியராகவும் ஒரு துறை தலைவராகவும் அப்படியே உள்ள போறாரு. சோ அந்த மாதிரி அதாவது ஒரு எந்த இடத்துலயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு சிஸ்டத்துக்குள்ள போய் நம்ம வந்து ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரதை விட, ஃபர்ஸ்ட் உள்ள போய் ஒரு விஷயத்தை நிறுவி அத வந்து சக்சஸ்ஃபுல்லா தேர்ந்த ஒரு தலைவரால மட்டும்தான் அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். அதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ராதாகமல் முகர்ஜி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு துறை தலைவரா இருக்கிறாரு. 1921ல இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவர் லக்னோல தான் இருந்தாரு. அப்போ அவர் வந்து அங்க அவருடைய ரோல்னு எடுத்துக்கிட்டோம்னா, எல்லாருக்குமே தெரியும், ஒரு பல்கலைக்கழகத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து வெறும் கற்றல் கற்பித்தல் மட்டும் கிடையாது. அங்க வந்து ஆராய்ச்சி செய்யணும். அந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அவர் வந்து லக்னோ பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சி மற்றும் கற்பித்தல் 2லயுமே ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு டிபார்ட்மெண்டா கொண்டு வர்றாரு. இன்னைக்கு வரைக்கும் வந்து அது ஒரு சக்சஸ்ஃபுல் டிபார்ட்மெண்ட். அங்க வந்து பொருளாதாரம், சமூகவியல், அது மட்டும் இல்லாம ஆந்த்ரோபாலஜி, மானுடவியலையும் கொண்டு வந்து அங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு வந்து இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச்ல ரொம்ப 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 நம்பிக்கை உள்ள ஒரு ஆளு. அததான் ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆரம்பத்துல இருந்து அவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து, நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட சோசியாலஜினா தனியா படிக்க முடியாது, எக்கனாமிக்ஸ்னா தனியா படிக்க முடியாது, ஆந்த்ரோபாலஜினா தனியா படிக்க முடியாது, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இன்டர்டிசிப்ளினரி காம்பனண்டா படிச்சோம்னா அது வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ரிசர்ச் ஆன அவுட்புட் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவருடைய கண்ணோட்டம். சோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற லக்னோ யூனிவர்சிட்டியோட பிக்சர். சோ நான் சொன்ன மாதிரி அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் 1952 வரை அவர் வந்து அங்க கத்து கொடுத்துட்டு தான் இருந்தாரு. ஆனா இன்பிட்வீன் வந்து அவர் நிறைய பொறுப்புகளை ஏத்துக்கிட்டாரு. சோ இது வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம பேசுறதுனால என்ன மாதிரி பொறுப்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 1945ல இருந்து 1947 வரைக்கும் குவாலியர் மாநில அரசாங்கத்தின் பொருளாதார ஆலோசகரா இருந்திருக்கிறாரு. சோ எக்கனாமிக்ஸுக்கு
அந்த ஆலோசனை, அந்த கவர்மெண்ட்டுக்கே ஆலோசனை கொடுக்கிறவரா இருந்திருக்கிறாரு. தென் 1955 இருந்து 57 வரைக்கும் லக்னோ யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரா இருந்திருக்கிறாரு. அதெல்லாம் பெரிய ஒரு இது. அவர் வேலை பார்த்த யூனிவர்சிட்டியிலேயே அவர் வந்து மிகப்பெரிய பதவியான வைஸ் சான்சலரா, துணைவேந்தராக இருந்திருக்கிறாரு. அது போக 1958 லக்னோ பல்கலைக்கழகத்திலிருந்து ஜே.கே. சமூகவியல் மற்றும் மனித உறவு நிறுவனத்துக்கு உருவாக்கி அதுக்கு ஒரு இயக்குனரா இருக்கிறாரு. அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது போக இடையிடையே அவர் என்ன செய்யறாருன்னா 1925 இருந்து 40 வரை அவர் வந்து பாட்னால, கல்கத்தால, டெல்லி யூனிவர்சிட்டியில எல்லாம் கூட அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து லக்னோல தான் இருந்திருக்கிறார். இவர் வந்து இதுல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒருத்தவங்க வந்து ஒரு சமூகவியல்ல வந்து பேராசிரியரா இருந்திருக்காங்க, அதுவும் நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து நிறைய பேசுறதுக்கு நிறைய இடங்கள்ல கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவர் கூப்பிட்டு அவர் போன இடங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்டு, வியன்னா, ஹார்வர்டு, கொலம்பியா, சிகாகோ, மிச்சிகன் அண்ட் விஸ்காசன் வரைக்கும் எல்லா இடங்களையுமே அவர் வந்து டிராவல் பண்ணியிருக்கிறாரு. நிறைய லெக்சர்ஸ் கொடுத்திருக்கிறாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா 1937, 46, 48 ஆண்டுகள்லாம் வந்து நிறைய டிராவல் பண்ணியிருக்கிறார். இது போக இதெல்லாமே நம்ம வந்து இந்தியாவில் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், அவருடைய பங்களிப்பை கொண்டாடின விஷயங்கள். இதோடு மட்டுமல்லாமல் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் யுஎன்ஓட அந்த விங்ல வந்து 1946 கோப்பன்ஹேகன்ல இருக்கிற இந்த FAOல பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் ஆணையத்தின் தலைவராக இருந்திருக்கிறாரு. அதாவது எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கமிஷனுடைய ஹெட்டா இருந்திருக்கிறாரு. அது போக 1947 வந்து வாஷிங்டன்ல உள்ள உலக உணவு கவுன்சிலுக்கான முன் பொழிவுகளை பரிசீலிக்கும் இந்திய தூதுக்குழுவின் உறுப்பினராக, அதாவது இங்க இருந்து வர்ற ப்ரொபோசல்ஸ வந்து ஸ்கிரீன் பண்ற கமிட்டியில இருந்திருக்கிறாரு. ஸோ இவருடைய ரோல் வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் UN அதோட இதுல வந்து ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. அது போல புயல்களை பரிந்துரைப்பதற்கான ILO இன்டர்நேஷனல் லீகல் லேபர் ஆர்கனைசேஷனோட தொழில்நுட்ப குழுவுல உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார், பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இது வந்து அவருடைய என்ன சொல்லலாம் பயோகிராஃபி அலாங் வித் ஹிஸ் அகடமிக், அவரோட ப்ரொஃபஷன்ல எப்படி இருந்தார். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து இவர் ஒரு நாலேஜ் வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த நாலேஜுக்கு வந்து யாரெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுல வந்து ரொம்ப முக்கியமானவங்க வந்து பிரிஜேந்திரநாத் சீல். ஆக்சுவலா படம் ஒண்ணு மேல ஆயிடுச்சு. கீழே இருக்கிற படம் தான் வந்து பிரிஜேந்திரநாத் சீலோடது. இவர் வந்து கல்கத்தா பல்கலைக்கழகத்துல பிலாசபி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இவர் பிலாசபி சொல்லி கொடுத்ததோட இல்லாம இவர் வந்து இவருக்கு ஒரு நம்பிக்கை. இவர் வந்து காம்ப்ட கொஞ்சம் நிறைய வாசிச்சவர். காம்ப்டன் நமக்கு தெரியும், நம்மளுடைய சோசியாலஜியோட ஃபாதர் ஆஃப் சோசியாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட டெர்மினாலஜி கொண்டு வந்ததுல இருந்து முக்கியமான ஒரு நபர். அவர் வந்து கொஞ்சம் கம்பேரேட்டிவ் சோசியாலஜில, அதாவது ஒப்பீட்டு சமூகவியல்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளு. ஸோ அவருடைய தழுவல்கள் வந்து சீல், BN சீல் அவர்கிட்ட இருக்கும். அது வந்து முகர்ஜி வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவர் வந்து நாகரிக ஆய்வில் ஒப்பீட்டு முறை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து, ஸோ கம்பேரேட்டிவ் மெத்தடாலஜி, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்த மட்டும் படிக்காம இன்னொரு இடத்தையும் படிச்சு இந்த அப்படி ஒரு கம்பேரிசன் பண்ணலாம். இல்ல அப்படின்னு சொன்னா ஒரே இடத்த ரெண்டு வேற காலகட்டத்துல ஒப்பிட்டு பார்க்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி அவர் படிக்கிறாரு. சோ கலாச்சாரத்திலும் மனித சமூக பரிணாம வளர்ச்சியிலும் பன்முகத்தன்மையை பத்தின விஷயங்களை அவர்கிட்ட இருந்து முகர்ஜி எடுத்துக்கிறாங்க. அடுத்து அவரை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆள் வந்து ஃபெட்ரிக் எடெக்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தவர் தான். பம்பாய் பல்கலைக்கழகத்துல துறையை உருவாக்குன முக்கியமான ஒரு நபர். இவர் பேசிக்கா இவர் வந்து சோசியாலஜிஸ்ட் கிடையாது. ஆனா சோசியாலஜில இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளு. அவர் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து, அறிவியல் துறையில இருந்து தான் வர்றாரு. ஆனா
ஆரம்ப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டும் இது படிச்சாதான் அடுத்து இதே இது லைன்ல தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. அப்ப வந்து ஒரு துறையும் தனிப்பட்ட முறையில ஒரு ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. அப்போ ஸ்பெஷலைசேஷன் கிடையாதுன்னதுல அவங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ல ஒரு பிடித்தம் இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட ஸ்பெஷலைசேஷனை இது பண்ணிக்குவாங்க. அது மாதிரியாக சோசியாலஜிக்குள்ள ஸ்டெப் இன் பண்ணவர் தான் கெடக்ஸ். அவர் தான் வந்து சமூக வரைபடம்ன்றதை விட சோசியல் மேப்பிங்கும் அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் ஒரு ரீஜனலிசம், அதாவது பிராந்திய திட்டமிடல், ரீஜனல் பிளானிங், ரீஜனல் டெவலப்மெண்ட் பத்தி பேசின முகர்ஜியோட பின்னாடி அவர் எடுத்துக்கிட்ட ஐடியா வந்து இங்க இருந்து தான் வருது. யார்கிட்ட இருந்துன்னா ஃபெட்ரிக் கெடக்ஸ்ட இருந்து வருது. இது போக முகர்ஜியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இன்னொரு ஆள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்துல இருக்கிற நரேந்திரநாத் சென்குப்தா. இவர் தான் வந்து அவருடைய சோசியல் சைக்காலஜிக்கு மேல, ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டே வர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆர்கே முகர்ஜி வந்து தனியா சோசியாலஜியை மட்டும் ப்ரொபகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஆள் கிடையவே கிடையாது. அவர் எல்லா சமூகவியல்களையும் சேர்த்து ஒன்னா யோசிக்கணும். இந்த சமூகவியல்கள் எல்லாமே சேர்ந்து மற்ற அறிவியல் சமூக அறிவியல்கள் வந்து மற்ற பயாலஜிக்கல் சயின்சஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா இன்னும் ஒரு பெரிய நாலேஜ் உருவாகும் அப்படிங்கறதுல நம்பிக்கை உள்ள ஆளு. அதனால இவரை சைக்கலாஜிக்கலா சோசியல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு அந்த ஐடியாவை வந்து யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா நரேந்திரநாத் சென்குப்தாட்ட இருந்து எடுத்துக்கிறாரு. இது போக இவங்க எல்லாருமே இந்தியா பேஸ்டா, இந்தியாக்குள்ள இருந்து அவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இவருடைய நாலேஜ்குள்ள வந்து இவங்களோட ரீடிங்ஸ் முக்கியமா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் இது போக அவரை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆளுங்க அப்படின்னு சொன்னா E.A. ரோஸ், சிகாகோல இருக்கிற ஆரி பார்க், மெக்கன்சி, பெட்ரும் சொராக்கின், இவங்க எல்லாருமே கூட வந்து அவரை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சிந்தனையாளர்கள். அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டதுதான் பிராந்தியம், ரீஜனலிசம், நகர்ப்புற ஒழுங்கின்மை, அதாவது அர்பனைசேஷன் அண்ட் டிஸ்இன்டகிரேஷன், அடுத்து மனித சூழலியல். இதுதான் வந்து அவருக்கு ரொம்ப அவரோட கான்ட்ரிபியூஷன்ல நம்ம சொன்னோம்னா சோசியல் ஈகாலஜி பேசாம முடியாது. அதுதான் ஹியூமன் ஈகாலஜி. இதெல்லாம் வந்து இந்த திங்கர்ஸ்ட இருந்து தான் அவரை எடுத்துக்கிறாரு. இப்போ நம்ம வந்து முகர்ஜியோட மையக்கருத்து, அதாவது அவர் என்னென்ன ஐடியாலாம் வந்து சோசியாலஜிக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ விஷயம் வந்து பொருளாதார மற்றும் சமூக நடத்தைக்கு இடையிலான உறவுகள். இது வந்து நம்ம ரெண்டு டிசிப்ளினோட ஐடியாலஜி இங்க எடுத்துக்கிறோம். ஒன்னு வந்து எக்கனாமிக்ஸ், இன்னொன்னு வந்து சோசியல் பிஹேவியர் அப்படின்னு அவர் பேசுறது வந்து சோசியல் சைக்காலஜி. சோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவர் பேசின விஷயங்கள் ஒண்ணு. அடுத்து கொஞ்சம் முன்னாடி நான் பேசின ஒரு விஷயம்தான் சோசியல் ஈகாலஜி, சமூக சூழலியல். எப்படி நம்மளுடைய சமூக சூழலுடைய இம்பாக்ட் வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் இருக்கும். அதுக்கடுத்து மூணாவது விஷயம் வந்து காடுகள். சூழலியல் பேசணும்னாலே வந்து இங்க நம்ம என்ன மாதிரியான நேச்சுரல் ரிசோர்சஸ காலி பண்றோம் அப்படிங்கிறது, காடுகளை பாதுகாக்க அவர் கொடுத்த கோரிக்கை. அடுத்து இங்க இருக்கிற அர்பனைசேஷன், நகர்ப்புற சமூக பிரச்சனைகளுக்கு ஒரு மேம்பட்ட அணுகுமுறை. அதாவது இங்க இருக்கிற இந்தியால இருக்கிற நகர்ப்புற பிரச்சனைக்கு இந்தியாக்குள்ள இருந்து நீங்க வந்து ஒரு பதில தேடுங்க. இங்க இருக்கிற பிரச்சனை இங்க இருக்கிற விஷயமா பாருங்க. பொதுப்படையான சில விஷயங்கள் இங்க ஒத்து வராதுன்ற மாதிரியான ஒரு அவருடையது. அதுக்கடுத்து அவருடைய ரொம்ப மிக முக்கியமான மதிப்புகள், விழுமியங்கள்னு சொல்லுவாங்க, வேல்யூஸ், தியரி ஆஃப் வேல்யூஸ். அது ரொம்ப ரொம்ப அவருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்திய சமூகவியலுக்கு. அதுக்கப்புறம் இந்திய கலாச்சாரம் மற்றும் நாகரீகம். அதுக்கப்புறம் அவர் வந்து உலகளாவிய நாகரீகத்தை பத்தி அவருக்கு வந்து யூனிவர்சலா ஒரு சிவிலைசேஷன் இருக்கணும், இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணப்போக்கு இருக்கு. அதை பத்தின கருத்து. சோ நம்ம இப்போ ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவருடைய பேசிக் ஐடியா என்ன அப்படின்னு சொன்னா, இங்க வந்து ஒரு பிராந்திய சமூகவியல் இருந்தா நல்லா இருக்கும், ரீஜனல் சோசியாலஜி. அதுதான் அவர் வந்து நீங்க நம்ம ஒரு ரீஜனை படிக்கணும்னா அந்த ரீஜனுக்கு வேற தனித்தனி தன்மை இருக்கும், சில விஷயங்களை பொதுமைப்படுத்த முடியாது அப்படிங்கிறது வந்து அவருடைய ஒரு எண்ணம். சோ 1920கள்ல இருந்து 30கள்ல வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல, அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
தேசிய வளர்ச்சியின் பிராந்திய பரிணாமங்கள் நன்கு புரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் மொத்தமா ஒரு தேசத்துடைய முன்னேற்றமோ இல்ல வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அங்க இருக்கிற பிராந்தியங்கள், ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ரீஜனோடைய அதனுடைய பரிணாமங்கள், அதனுடைய டைமென்ஷன்ஸை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா நவீன இந்தியாவில் உள்ள பகுதிகள் தன்னிறைவு அடையும் வகையில் வளர்ந்தால் ஒட்டுமொத்த தேசமும் அடையும். சோ இப்போ பிராந்தியங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிராந்தியங்களுடைய தேவை, அந்த ரீஜனுக்கு என்ன தேவை, அதை வந்து தன்னிறைவு அடைகிறதுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பிராந்தியமும் தன்னிறைவு அடைஞ்சிச்சுன்னா ஒட்டுமொத்த தேசமும் பயனடையும் அப்படிங்கிறது தான் அவருடைய பேசிக்கா. அவர் வந்து சமூகவியல அவருடைய கண்ணோட்டத்தில இருந்து அவருடைய அப்ரோச்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பொருளாதார பிராந்தியவாதம், அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எக்கானமி வேற மாதிரி இருக்கும். ரீஜனல் எக்கானமிக்கல் ஜோனா, இந்த ரீஜனுக்கு இந்த எக்கானமி, இந்த இதுதான் லைவ்லிஹுட் அப்படியான ஒரு விஷயம் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவருக்கு வந்து இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை ஒரு ஒரு பிடித்தமான விஷயம். அப்ப அததான் சொல்றாரு, ஒப்பீட்டு பொருளாதாரம் மற்றும் நிறுவனவாதத்திற்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இங்க வந்து சில விஷயங்கள் வந்து இக்கனாமிக்கா பொருளாதாரம் சிறப்பா இருக்கு, இங்க சிறப்பா இல்ல. அப்போ இதுக்கும் என்ன காரணம், இங்க இருக்குதுன்னா இங்க இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒப்பீட்டு பொருளாதாரம் தான் செய்யணும். இந்த ஒப்பீட்டு பொருளாதாரம் செஞ்சுட்டோம்னா நம்மளால ஒரு விஷயத்த நிறுவ முடியும், அந்த சோசியல் மேப்பிங் பண்ண முடியும். அப்போ நிறுவனப்புறம் தான் நீங்க வந்து ஒரு 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 சமூகத்தை மொத்தமா நீங்க வந்து முன்னேற்றதுக்கோ இல்ல வளர்ச்சிக்கோ நம்மளால எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜி. இப்போ நம்ம அவருடைய சென்ட்ரல் ஐடியாஸும் ஒண்ணுன்னா எப்படி எக்கனாமிக்ஸும் சோசியல் பிஹேவியரும் அவரால் பார்க்கப்பட்டுச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய வலைப்பின்னல்களும் பொருளாதார பரிமாற்றத்திற்கும் இடையிலான உறவை காட்ட முயன்றார். சோ அவர் என்ன அவரோட இதுன்னா இங்க வந்து ஒரு கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷனல் நெட்வொர்க்ஸ் இருக்கு, ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டா. இங்க நம்ம வந்து எல்லாரும் ஒரு உறவு முறை, இங்க ஒரு சோசியல் இன்டராக்ஷன், இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கும் அங்க இருக்கிற பொருளாதார பரிமாற்றம்ன்றது வந்து எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இங்க வந்து எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் தனியா நடக்கிறது கிடையாது, இங்க இருக்கிற ஹியூமன் ரிலேஷன்ஷிப் தனியா நடக்கிறது கிடையாது. இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு ரிலேட்டட் அப்படிங்கறத அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. மதம் மற்றும் நெறிமுறை கட்டுப்பாடுகள், இங்க வந்து நீங்க இந்த பொருளாதார எக்ஸ்சேஞ்சில் பரிமாற்றத்திலேயே வந்து எல்லாமே வந்து பொருள் சார்ந்த விஷயம் மட்டும் நிர்ணயம் பண்றது கிடையாது. இங்க இருக்கிற மதம் சார்ந்த நெறிமுறைகள், எத்திக்ஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பரிமாற்றத்துக்கு பின்னாடி நிறைய வேலை பார்க்குது. அதுக்கு அவர் நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் கூட கொடுக்குறாரு. அதுல அவர் கொடுத்திருந்த எக்ஸாம்பிள் நம்மளோட கைட்ல இருக்கிற ஒரு விஷயம் வந்து உணவு முறையில வந்து சிலர் வந்து சில சாப்பாடுகள் சாப்பிடுவாங்க, வெஜிடேரியனிசம் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து நான் வெஜ்க்கு மாதிரியான சமாச்சாரங்களை வந்து போய் வியாபாரம் பண்ண முடியாது. அப்போ இங்க வந்து இந்த மதம் இல்ல நெறிமுறை ஒரு 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 நம்பிக்கை சார்ந்த விஷயத்த வந்து இந்த பொருளாதாரத்துக்குள்ள அது ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்போ இங்க வந்து கூட்டாக அங்கீகரிக்கப்பட்ட எல்லாராலையும் கலெக்டிவா ஏத்துக்கப்படுற இங்க ஒரு மதிப்புகள் இருக்கு. இங்க வந்து ஒரு வேல்யூ கொடுக்கப்படுது, மக்களால சில விஷயங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கப்படுது. அந்த மதிப்புகளை வந்து கட்டாயப்படுத்துறாங்க, இது இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பொருளாதாரத்திலையும் வந்து அதனுடைய இம்பாக்ட் இருக்கு. அததான் அவர் பேசுறாரு. இந்த மதிப்புகளை பத்தி நம்ம அடுத்து வரும் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஆனா மதிப்புகளை பத்தி அவர் அங்கேயே பேச ஆரம்பிச்சிடறாரு. பொருளாதாரமும் மக்களோட நடத்தையும் பத்தி பேசும்போதே வந்து அவர் வந்து மதிப்புகளை பத்தி பேச ஆரம்பிச்சார். இப்போ அடுத்த அவருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சமூக சூழலியல், அது வந்து சோசியல் ஈகாலஜி. அவரை பொறுத்த வரைக்கும் இது சோசியல் ஈகாலஜி அப்படின்னு நம்ம பேசணும்னா, ஈகாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து ஒரு சூழலியல் அப்படின்னு உடனேயே வந்து எல்லாருக்குமான ஒரு தோன்றல் வந்து ஐயோ இது சயின்ஸ் சப்ஜெக்ட், இது வந்து ரொம்பவே
புவியியல், உயிரியல் இது சார்ந்த விஷயமாச்சே. இதுக்குள்ள என்ன ஒரு 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 சமூக சார்ந்த விஷயம் பேசுறாரு அப்படின்னு சொல்லத்துல இவர் அழகா அதை பிரிக்கிறார். புவியியல், உயிரியல் வந்து இந்த சூழலுக்கான காரணிகளா இருக்கலாம், சுற்றுச்சூழல் மண்டலத்தை நிர்ணயிக்குமா இருக்கும், உருவாக்குமா இருக்கும். ஆனா இத கட்டுப்படுத்துற விஷயம் யார் செய்யறா, இத கட்டுப்படுத்துற கான்டெக்ஸ்டுக்குள்ள யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா சமூகமும் பொருளாதாரமும் அரசியலும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ், இந்த உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சயின்ஸ் சார்ந்ததா இருந்தாலும் இதை இயக்குற, இதை கட்டுப்படுத்துற, இதை இயக்குற விஷயம் வந்து சோசியல் சயின்ஸா தான் இருக்குது. அப்போ ஒரு 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 நேச்சுரல் சயின்ஸ் இல்லைன்னா ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸ் மட்டும் தனியா இயங்க முடியாது. அப்போ என்ன இருக்கணும், ஒரு சோசியல் சயின்ஸ் தான் வந்து சில விஷயங்கள், இந்த உறவு முகரை, சோசியல் இன்டராக்ஷன்ஸ், பொருளாதாரம், இது எல்லாமே தானே சூழலை டிசைன் பண்ணுது. இப்போ அடுத்து அவர் சொல்ற காட்டை அழிக்கிற மாதிரியான விஷயங்கள் எதனால வருது, ஒரு ஒரு பொருளாதார தேவை இல்ல, மக்கள் தொகை இன்க்ரீஸ், அதனால நம்ம வந்து ஊரை விரிவுபடுத்துறோம். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தனியா இதுவும் அதுவும் இயங்க முடியாது. அறிவியலோ இல்ல சமூக அறிவியலோ தனித்தனியா இயங்குற விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து முகர்ஜியோட வாக்கு. சோ சூழலியல் சமநிலை என்பது பிரதேசத்தை இயந்திரத்தயமாக செதுக்கி மக்களை, அததான் அவர் சொல்றாரு, மக்களை கொண்டு போய் ஒரு இடத்த ரெடி பண்ணி அதுல அங்க கட்டம் இங்க போய் தங்குங்கன்ற விஷயம் கிடையாது. அவரை வந்து இத பேசத்துல இந்த டேம் எல்லாம் இது பண்ணத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வந்து தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படியான ஒரு விஷயம் குடியேற்றுறதுன்றது வந்து அவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா அங்க அந்த ஈகாலஜிக்கு அவங்க ஒத்து போயிருந்திருப்பாங்க. அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய உறவுக்காரவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய மொபிலிட்டி, இங்கிருந்து அங்க போக வரன்னு இருக்கிற விஷயம், இது எல்லாமே சமூக கட்டமைப்பால ஆனது. அப்போ அப்படி இடம்பெயர், சோ அவரோட கூற்றுப்படி ஒரு ஒரு வேகமான தொழில்மயமாக்கல் அப்படிங்கிறது வந்து இங்க சமூக சூழலியலை நம்ம சரியா படிச்சோம்னா அத வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு அது அழிவுல இருந்தோ இல்ல அது ஒரு டிஸ்ட்ரக்ட் பண்ணுதோ அப்படிங்கிற விஷயத்த நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறாரு. அது போக அவர் பொருளாதார வளர்ச்சிக்கும் சூழலிலேக்கும் இருக்கிற ஒரு ஒரு பேலன்சிங் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அடுத்து இதனுடைய கண்டினியூஷன் தான் அவரோட இந்த ஐடியா என்ன அப்படின்னு சொன்னா, காடுகளை பாதுகாக்க கோரிக்கை. இப்போ வந்து நம்ம வந்து அவர் நகர்மயமாதல், அதே மாதிரி ஒரு தொழில்மயமாதல் அப்படிங்கிறது வேகமா நடந்துட்டு இருக்கு. இத நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னா காட்டொழிப்பு அப்படிங்கிற அதனால ஏற்படுற அபாயத்தை பத்தி அவர் நிறைய ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்கிறாரு. அந்த ஆர்டிகிள்ஸ்ல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மரங்களை அழிக்கிறத பத்தி இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா, பின்னால வந்த நிறைய சிப்கோ மூமெண்டோ இல்ல நர்மதா ஆந்தோலன் அந்த மாதிரியான எல்லாத்துக்குமே வந்து இவருடைய இந்த ஐடியா, இவருடைய இந்த கோரிக்கைகள் வந்து முக்கியமான அடிப்படையா இருந்திருக்குது. அந்த அளவுக்கு அது வந்து அவர் முக்கியமா அதை பேசியிருக்கிறார். அது போல இன்னொரு விஷயம் அவர் பேசுறாரு, காட்டுகளை பாதுகாக்க வேண்டிய விஷயத்துல வந்து நம்ம வந்து இங்க ஒரு விவசாயத்தை பண்ணும்போது ஒரு ஒரு கேஷ் கிராப்ஸ்ன்னு சொல்ற பணப்பயிரை வந்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க, மாறி மாறி அதையே போட்டுட்டே இருப்பாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோனோ சாகுபடினா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சாகுபடி பண்ணத்துல அது வந்து அபாயத்துல போய் முடியும். இன்னும் வந்து அந்த நிலத்தோட ஃபர்டிலிட்டி, மலட்டுத்தன்மையை அதிகரிக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஐடியா. அதாவது பயிர்களின் சுழற்சிக்கு தீங்கு விளைவிக்கும். அதாவது அதாவது ஒரே மாதிரியான சாகுபடி, ஒரே மாதிரியான சாகுபடியை தாண்டி நம்ம போடுற ஃபர்டிலைசர்ஸ், நம்ம யூஸ் பண்ற வீரியமான விதைகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து காடுகள் அந்த மண்ணுடைய வளத்தை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ செல்வம் மற்றும் வளங்கள் சமமாக பகிர்வு மக்கள் பிரிவுகளுக்கு இடையே மட்டுமல்ல, பிராந்தியங்கள், இதுல வந்து அவர் வந்து நீங்க மக்களுக்கு வந்து ஈக்விட்டபிளா விஷயங்களை பிரிச்சு கொடுக்கறது மட்டும் விஷயம் கிடையாது. திரும்பவும் அதே இடத்துலதான் இருக்கிறாரு. ரீஜன், இந்த பகுதி மக்களுக்கு இந்த பகுதி மக்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒண்ணு போல இந்தியா அப்படிங்கிற நாட்டுல எல்லா பகுதியும் எல்லா பிராந்தியமும் ஒண்ணு போல வளர்ச்சி அடையணும்.
அதுக்கு நம்ம வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. சோ இதோட இருந்து அடுத்த இடத்துக்கு வர்றாரு. அவர் என்ன பேசிட்டாரு, சமூக சூழலியல் பேசிட்டாரு, ரீஜனலிசம் பேசுறாரு, சமூக சூழலியல் பேசுறாரு, அடுத்து காட்டை அழிக்கிறத பத்தி பேசினாரு. இப்போ வந்து நகர்ப்புற சமூக பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான அணுகுமுறை வேணும் அப்படின்னதுல அவர் வந்து மேம்பட்ட அணுகுமுறை தான் வேணும். நீங்க நினைக்கிற மாதிரி சின்னதா யோசிக்க கூடாது, எல்லா எல்லா டைமென்ஷன்ஸ்ல இருந்தும் அதை வந்து அணுகணும். இந்தியாவில் தொழில்மயமாக்கல் பல்வேறு பிராந்தியங்கள் மற்றும் மொழிகள் சார்ந்த மக்களை மொத்தத்துல எல்லாருக்குமே தெரியும், இண்டஸ்ட்ரியலைசேஷனும் அர்பனைசேஷனும் ஒரு இடத்துல நடக்கல. ஆனா இது எல்லாத்தையுமே கலெக்டிவா மொழி வாரியாக இல்லாம பிராந்திய வாரியாக இல்லாம எல்லா இடத்துலயும் அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆனா இதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்குது, நிறைய தீமைகளுக்கு வழிவகுக்குது. இன்னுமே நமக்கு தெரியும், அர்பன் சோசியல் ப்ராப்ளம் அப்படின்னு இன்னைக்கு எடுத்து படிச்சா கூட அவர் பேசின விஷயங்கள் இன்னைக்கும் குறையவே கிடையாது. அது இருந்துட்டே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விபசாரம், சூதாட்டம், குற்றம் அந்த பக்கம், அதாவது அது நிறைய விரிய ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள் வேற மாதிரி மாந்துட்டே வருவாங்க. அதுல இன்னொரு விஷயம் வந்து இந்த ஸ்லம் ஏரியா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நகர்ப்புறங்களோடைய சமூக பிரச்சனை. அப்ப இத வந்து மேம்படுத்தும் அணுகுமுறையினாலதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக அவர் வந்து நிறைய அனாலிசிஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் மூலமா அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது போக அவர் பேசுற மிக முக்கியமான அவரோட கான்ட்ரிபியூஷன்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது வந்து வேல்யூஸ் தியரி ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது வந்து விளிமியங்கள்னு சொல்லலாம், மதிப்புகள்னு சொல்லலாம். மதிப்புன்றது வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம பயன்படுத்துற வார்த்தை. விளிமியங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சமூகவியல் ஜார்கன் மாதிரி வச்சுக்கலாம். சோ அவரோட புக்கு 2 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஐடியாவோட த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் வேல்யூஸ். அது வந்து 1949 அவர் எழுதுறாரு. 51 வந்து த டைனமிக்ஸ் ஆஃப் மாரல்ஸ் எழுதுறாரு. சோ அவருடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, சமூக நடத்தையின் உண்மைகளை அவற்றுடன் தொடர்புடைய விளிமியங்களிலிருந்து பிரிக்க முடியாது. நம்மளுடைய பிஹேவியரை நம்ம மதிப்புகள்ல இருந்து பிரிக்கவே முடியாது. நம்ம எதெல்லாம் மதிப்பான விஷயம்னு நினைக்கிறோமோ அததான் செய்வோம் அப்படிங்கிறது தான் இது விஷயம். இங்க என்ன அப்படின்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு செய்கைக்கு பின்னாடியும் ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது தான். சோ மனித சமுதாயத்தில் விளிமியங்களோட தாக்கம் எப்பயுமே இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம ஒவ்வொரு செய்கைக்கு பின்னாடியும் நம்ம அதுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ சமூக விளிமியங்கள் பிரச்சனை சமூக அப்போ ஒரு சோசியலாஜிக்கல் தியரி நம்ம வந்து ஒரு சோசியல் தியரிட்டிக்கல் ஃப்ரேம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து வேல்யூஸை நம்ம விடவே முடியாது. ஏன் இவர் இவ்வளவு வேல்யூஸ் பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இங்க நம்ம சோசியாலஜில இல்ல சோசியல் சயின்சஸ்ல நம்ம வந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணணும்னா நம்மளுடைய வேல்யூஸை அதுல போடக்கூடாது. வேல்யூ ஃப்ரீ சோசியாலஜி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெத்தடாலஜிக்கல் ஒரு நம்ம பயஸ்டா இருக்கக்கூடாது. நம்ம வேல்யூஸ், நம்ம ஐடியாஸ், நம்ம எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றதெல்லாம் அதுக்குள்ள கொடுத்துடக்கூடாதுன்றது வந்து ஒரு மெத்தடாலஜிக்கல் பாயிண்ட். இத வந்து ஆர்கே முகர்ஜி வந்து டிஃபர் ஆறார். இங்க வந்து சமூக மதிப்புகளை வந்து நம்ம நிறைய இடங்கள்ல விடவே முடியாது. அதோட சேர்ந்து நம்ம அப்ஜெக்டிவிட்டியோட நம்ம ரிசர்ச் பண்ணணும். அப்ப நம்மளால ஒரு எம்பிரிக்கல் ரிசர்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட இது. அப்போ அதனாலதான் வந்து சமூக கோட்பாட்டை நீங்க வந்து சோசியல் வேல்யூஸோட மையக்கருவா வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க வந்து எல்லாமே நம்ம வந்து எப்படி நமக்குள்ள இன்டராக்ஷன்ஸ் இருக்கு, ஒரு சோசியல் இன்டராக்ஷன் நடக்குது. இப்போ ஒரு ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா எந்த விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்றது வந்து எல்லா விஷயத்திலயுமே ஒவ்வொரு சோசியல் இன்டராக்ஷன்ஸ், ஒவ்வொரு சோசியல் ஹேப்பனிங்கும் பின்னாடியும் ஒரு மதிப்பு இருக்கும். எதுக்கு மதிப்பு கொடுக்குறோம், எந்த ஆக்ஷனுக்கு மதிப்பு கொடுக்குறோன்றது இருக்கும். அதுதான் நமக்கு வந்து நம்மளுடைய என்ன சொல்றது வேல்யூஸை டிசைட் பண்ணும். இப்போ வந்து 2 விஷயம் நான் சொன்னதுதான். வேல்யூன்னு ஒன்று இருக்கு, வேல்யூஸ்னு ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் ஃபேக்ட்னு ஒண்ணு இருக்கு. அப்போ வேல்யூஸையும் ஃபேக்டையும் 2ஐயும் பிரிச்சு பார்க்க 2ம்
அது வாட் எக்ஸிஸ்ட் ஆகுறது. அதனால எப்பயுமே வந்து நீங்க வந்து பாசிட்டிவிஸ்டிக் தியரியில வந்து எல்லாமே வந்து உண்மையோட தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து சில நேரங்கள்ல விளிமியங்கள்ல வச்சும் கூட நம்ம வந்து விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுதான் பேசிக் ஐடியா. அதாவது விளிமியங்கள் அகநிலை நம்மள மட்டுமான விஷயம் கிடையாது. நம்மளுடைய சப்ஜெக்டிவ் ஐடியா மட்டும் கிடையாது. சப்ஜெக்டிவ் ஐடியாவை வச்சு கூட நீங்க அப்ஜெக்டிவா பொதுவான ஒரு புறநிலைக்கான அனுபவத்தை ரிசர்ச் பண்ணலாம். ஆனா சோசியல் வேல்யூஸ் எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட பேசிக் ஐடியா. சோ இதுதான் அவருடைய வேல்யூஸ் பத்தினது. அடுத்தது வந்து இந்திய கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தை பத்தின அவர் கருத்து. நான் சொன்னேன், அவர் வந்து ஒரு யுனிவர்சல் சிவிலைசேஷன் நாகரிகம் வேணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்போ அவர் வந்து எல்லாமான அவர் வந்து ஒரு சோசியல் சயின்டிஸ்டா தான் அவரை காமிச்சுக்கிறாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா வரலாறுமே அவருடைய எழுத்துக்கள்ல இருந்திருக்கு. ஆசியாவில் உள்ள கலை மில்லியன் கணக்கானவர்கள் சமூகம் மற்றும் ஆன்மீக எழுச்சியின் ஜோதியாக மாறுகிறது. கிழக்கத்திய கலை மிகவும் தீவிரமாக சமூக உணர்வுடன் சுமத்தப்படுகிறது. எனவே கிழக்கத்திய கலாச்சாரம் வரலாற்று தொடர்ச்சிக்கு முக்கியமான காரணமாகும். சோ இங்க இருக்கிற ஓரியன்டல் கல்ச்சர் வந்து நிறைய வரலாறு மிக்கது அப்படிங்கிறது அவருடைய இந்திய வரலாற்று ஆய்வில் இந்திய மதங்களின் ஆக்கிரமிப்பு இல்லாத தன்மையால் ஈர்க்கப்பட்டார். நாகரிகம் சிவிலைசேஷன் அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் தான் சொல்லுவோம். அப்போ அவர் வந்து சிவிலைசேஷன்றதுக்குள்ள ஒரு காம்பனண்டா தான் வந்து கல்ச்சரை பாக்குறாரு. அப்போ மனித நாகரீகம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நிலையில் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று அவர் சொல்றாரு. எந்த விஷயம் அப்படின்னா திரும்ப அவரோட இன்டர்டிசிப்ளினரி ஐடியா தான் வருது. ஒண்ணு வந்து மனித நாகரீகத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பயாலஜிக்கல் எவல்யூஷன் படிக்கணும். பயாலஜிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா எத்திக்கல் ரிலேட்டிவிசம், நெறிமுறை சார்பியல் வாதத்துல இருந்து எத்திக்கல் யூனிவர்சலிசத்துக்கு நம்ம வந்து மூவ் ஆகணும், பரிணாம வளர்ச்சி ஆகணும். அடுத்தது வந்து இது வந்து பயாலஜிக்கல். அடுத்தது வந்து உளவியல், தட் இஸ் சைக்கோ சோசியல் டைமென்ஷன் பத்தி பேசுறாரு. சைக்கோ சோசியல் டைமென்ஷன்ல தான் சொல்றாரு நெறிமுறை சார்பியல் வாதத்துல இருந்து உலகளாவிய வாதத்துக்கு மாறணும், எத்திக்கல் யூனிவர்சலிசத்துக்கு மாறணும்ன்றாரு. அடுத்து தேர்ட் ஐடியா அவர் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன், அதாவது ஆன்மீக பரிணாமம். அதுல வந்து மனித குலத்தின் ஒற்றுமை, முழுமை மற்றும் மேன்மைக்கான தேடல் நாகரிகத்தின் ஆன்மீகத்தை எடுத்து காட்டுகிறது. சோ ஆன்மீகத்துக்கான வழிய வந்து இங்க இருந்துதான் பேசுறாரு. இந்த இடத்துல இருந்துதான் அவர் வந்து உலகளாவிய நாகரிகத்தின் கருத்துக்கு போறாரு. சோ இதெல்லாம் அவருடைய கொஞ்சம் கிளாசிக்கல் புக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்ஸ் அவர் முத எழுதினது. எக்கனாமிக்ஸ்ல தான் நிறைய எழுதுறாரு. அதுக்கப்புறம் ரீஜனல் சோசியாலஜி, அதுக்கப்புறம் நான் சொன்ன வேல்யூஸ் பத்தின அவரோட புக்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் ஹிஸ் புக்ஸ். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து குரே அப்படின்னு சொல்லி சமூகவியல்ல நம்ம பேசணும்னா இந்திய சமூகவியலுடைய தந்தையாக கருதப்படுறவர். இந்திய சமூகவியலின் தந்தை, சமூகவியலாளர்களின் தாயன், சமூகவியல் படைப்பாற்றலின் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நிறையவே வந்து முக்கியமாக அவருக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து எங்க பிறந்தாரு அப்படின்னு சொன்னா இவர் மகாராஷ்டிரால பிறந்திருக்காரு. அவர் வந்து நம்ம முகர்ஜின்ற பேர்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து கல்கத்தாக்காரரு, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்தாரு. இவர் வந்து மகாராஷ்டிரால மாலவன் அப்படிங்கிற ஊர்ல அது வந்து கோஸ்டல் ஏரியாவை சேர்ந்தது. சரஸ்வத் அப்படிங்கிற பிராமண குடும்பத்துல டிசம்பர் 12, 1893 பிறக்கிறாரு. இவர் பேசிக்கா வந்து இதுல இன்ட்ரெஸ்டிங் வந்து இவர் வந்து அவருடைய ஹையர் எஜுகேஷன், அதாவது யூஜி லெவல்ல ஒரு பிஏ லெவல்ல இவர் படிச்சது வந்து லாங்குவேஜ் தான், இங்கிலீஷும் சான்ஸ்கிரிட்டும் தான் படிக்கிறாரு. இவருடைய ஆரம்ப காலத்துல இவர்கிட்ட சமூகவியல் கிடையவே கிடையாது. ஆனா இவர் என்ன அப்படின்னு சொன்னா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா இவர் படிச்சுட்டு இருக்க காலகட்டத்துல இவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. அது கட்டுரையோட தலைப்பு தான் ஒரு நகர்ப்புற மையமாக பாம்பே அப்படிங்கறத பத்தி ஒரு எஸ்ஸே எழுதுறாரு. ஒரு எஸ்ஸே காம்படிஷனுக்கு. இந்த எஸ்ஸே காம்படிஷனுக்கு அது யாரு போட்டிருக்காங்கன்னா
ஃபெட்ரிக் கெடெக்ஸ் போட்டிருக்கிறாரு. அதுக்கு இவரோட எஸ்ஸே அனுப்புறாரு. அதுக்கு இவருக்கு ஃபெல்லோஷிப் கிடைக்குது. இந்த ஃபெல்லோஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து சோசியாலஜியை படிக்க வைக்கிறதுக்கு இளைய சமுதாயத்துல இருந்து யாரையாவது சோசியாலஜி படிக்க வைக்கணும்ன்றதுக்காக பாம்பே யூனிவர்சிட்டி கொண்டு வந்த ஒரு ஐடியா தான் இது. இந்த எஸ்ஏ காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுனால இவருக்கு வாய்ப்பு கிடைச்சு இவர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல போய் இவர் வந்து ரிசர்ச் பண்ண போறாரு. இங்க வந்து அவர் வந்து ஹாப் ஹவுஸ் சந்திக்கிறாரு. ரிவர்ஸ்ட் WH ரிவர்ஸ்ட் இவர் ரிசர்ச் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் ரிசர்ச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய ரிசர்ச் தான் இந்த காஸ்ட் அண்ட் ரேஸ் இன் இந்தியா. இது வந்து ரொம்ப ஒரு கிளாசிக். இன்னைக்கும் இந்தியன் காஸ்ட பத்தி நம்ம வந்து ஒரு பேசிக்கா அதோட ஃபீச்சர்ஸ், சாலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ல நம்ம படிக்கிறோம்னா அது வந்து குரே எழுதுனதுதான். அந்த அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இவர் வந்து ரிவர்ஸ்ட பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல அவர் இறந்து போயிடுறாரு. அப்புறம் ஹெடன்ட்ட வந்து இவர் ரிசர்ச்ச முடிச்சு PhD வாங்குறாரு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சான்ஸ்கிரிட் எக்ஸ்பர்டைஸ் எடுத்துக்கிட்ட ஒரு ஆளு அப்படியே வந்து ஒரு எஸ்ஸே எழுதுறாரு, ஒரு ஃபெல்லோஷிப் வாங்குறாரு, ஆக்ஸ்போர்ட் போறாரு, கேம்பிரிட்ஜ் போறாரு, ரிசர்ச் முடிச்சு இந்தியாவுக்கு வர்றாரு. ஸோ இந்தியாவுக்கு வர்றப்போ இந்தியாவில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பேல சோஷியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு. சோஷியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றாரு. 24ல ஜாயின் பண்ணிடுறாரு. ஆனா 34 வரைக்கும் அங்க வந்து கெடெக்ஸ் கீழே தான் வேலை பார்க்கறாரு. 34ல ஹி பிகம்ஸ் த டிபார்ட்மெண்ட் ஹெட். அதே மாதிரி ப்ரொஃபஸராகவும் ஆயிடுறாரு. அன்னையில இருந்து ஓய்வு பெற 59 வரைக்கும் அங்கதான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 59ல எமிரேட்டஸ் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு அதாவது ஹையர் லெவல் ரிசர்ச் பண்றதுக்காகவும் அங்க ஜாயின் பண்றாரு. இதுல வந்து இவ்வளோ காலம் அவர் பாம்பே யூனிவர்சிட்டியில இருக்கிறாருன்றதை விட 2ஆம் தலைமுறை சமூகவியலாளர்களை உருவாக்குனதுல இவருக்கு மிகப்பெரிய பங்கு. இவர்கிட்ட படிச்சவங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட பார்த்தாலே நம்ம அரண்டு போயிருவோம். அவ்வளோ பேர் இவர்கிட்ட PhD பண்ணியிருக்கிறாங்க. முதலாவதாக MN ஸ்ரீனிவாஸ், KM கபாடியா, ஐராவதி கார்வே, KD மெர்ச்சன்ட், IP தேசாய், AR தேசாய், டாம்ப்ளே, நரேன் ரா, ராயப்பா, குல்கர்னி, பஞ்சநாடிகர், சர்மா, அன்வாலா, இன்னும் நிறைய பேர். இவ்வளோ பேருக்கு PhD வந்து இவர் உருவாக்கி இருக்கிறார் இவரோட PhDல. இது போக இவருடைய ஐடியால இருந்து உருவானதுதான் இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கிற இந்தியன் சோஷியலாஜிக்கல் சொசைட்டி, ISSன்னு சொல்லுவாங்க. அவங்க வருஷம் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு 2 ஜேர்னல் பப்ளிஷ் பண்ற சோஷியலாஜிக்கல் புல்லட்டினும் இவருடைய பிரெயின் சைல்டு தான். இவருடைய கிரெடிட்டுக்கு 16 புத்தகங்கள் இவரே எழுதியிருக்கிறாரு. 31 புத்தகங்கள் எடிட் பண்ணி இருக்கிறாரு. நிறைய எழுதியிருக்கிறாரு. ஸோ இவருடைய ஐடியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்பத்துல எல்லாருமே வாசிக்கிறது இதெல்லாம் பார்க்கத்துல அவருக்கு ஆந்த்ரோபாலஜி பிடிச்சிருந்தது. ஆனா பின்னால அவர் வந்து எடுத்துக்கிட்டது, அவர் வந்து சமஸ்கிருதத்துல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்ன்றதுனால பின்னால அவர் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய கலாச்சாரத்தை படிக்கிறதுக்கு இண்டாலஜி, இந்தியவியல் தான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவுக்கு வர்றாரு. இந்தியவியல் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற டெக்ஸ்ட்ல, இங்க இருக்கிற எழுதப்பட்ட லிட்டரேச்சர்ல இருந்து இந்தியாவை பத்தின ஐடியாவை எடுத்துக்கிறது. இவர் வந்து எம்பிரிக்கல் ரிசர்ச், அதாவது ஃபீல்ட் ரிசர்ச்சையும் சொன்னா கூட இங்க எழுத்துக்கள்ல எழுத வைக்கப்பட்ட விஷயத்துல இருந்து நம்ம வந்து இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ இந்தாலஜி என்பது ஒரு வாசக ஆய்வு, அதாவது எழுத்துல என்ன இருக்குதோ அதை எடுத்து நம்ம அதை ஆய்வு செஞ்சு எழுதுறது. ஆனா அவர் அந்த மாதிரி ஆரம்பத்துல ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டா ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் அப்ரோச் ஃபீல்டுக்கு போறது மட்டுமா பேசிட்டு இருந்தவர், லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல அவரை வந்து இண்டாலஜிக்கலா தான் வந்து அவர் இது பண்றாரு. சோ அவருடைய அணுகுமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் எப்படி பாக்குறாருன்னா, அவருடைய ரைட்டிங்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து சமூக நிறுவனங்கள் இந்தியால எப்படி இருக்கு, அதனுடைய செயல்முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராசஸஸ் பத்தி தான் விவாதிச்சிருக்கிறாரு. என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் காஸ்ட் சிஸ்டம் பார்த்திருக்கிறாரு, ட்ரைப்ஸ் பார்த்திருக்கிறாரு, கின்ஷிப் பார்த்திருக்கிறாரு, சாதி, பழங்குடி, உறவு முறை, கலாச்சாரம் மற்றும் நாகரீகம், அது போக மதம், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற கான்ஃபிளிக்ட், அதாவது சோசியாலஜிக்குள்ள ஐடியாலஜிக், அதாவது அப்ரோச்ல வந்து கான்ஃபிளிக்ட் அப்ரோச் எப்படி இருக்கு,
அப்புறம் குடும்பம் அண்ட் திருமணம் அதை பத்தி படிச்சிருக்காரு. அவருடைய எழுத்துக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பேசுன மாதிரி அவருடைய பிஹெச்டி ரிசர்ச் வந்து காஸ்ட் அண்ட் ரேஸ் இன் இந்தியா, இன்னி வரைக்கும் அது வந்து ஹாட் செல்லிங் புக்கு. அப்புறம் இந்தியன் சாதுஸ் பத்தி நிறைய ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. பரதநாட்டியம் அண்ட் இட்ஸ் காஸ்டியூம் எழுதியிருக்கிறாரு. ஃபேமிலி அண்ட் கின்ஷிப் இன் இண்டோ யூரோப்பியன் கல்ச்சர் எழுதியிருக்கிறாரு. சோஷியல் டென்ஷன்ஸ் இன் இந்தியா, இதெல்லாம் அவருடைய பாப்புலர் புக்ஸ். அதுல சில புக்ஸ் நான் இங்க டிஸ்பிளேல போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து குரேயோட சென்ட்ரல் ஐடியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் தான் வந்து காஸ்ட் அப்படிங்கறத இந்தியன் சோஷியல் ஸ்ட்ரக்சர். இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் சோசியாலஜில என்ன படிக்கலாம் அப்படின்னு சொன்னா முக்கியமா நம்ம படிக்கிற 3 விஷயம் இருக்கு. இந்தியால இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிற, இன்னும் படிச்சு முடிக்க போறோமா அப்படின்னு தெரியாத ஒரு 3 விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்தியன் வில்லேஜ், இந்தியன் ரிலீஜன் அண்ட் இந்தியன் காஸ்ட் சிஸ்டம். இந்த 3 வந்து தொடாம இந்தியால ஒரு ரிசர்ச் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா இது 3 வந்து அவ்வளவு தூரம் இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அத இந்த காஸ்ட் சிஸ்டத்தை பத்தி ஒரு 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 பெரிய எண்டாலஜிக்கல் அஸ் வெல் அஸ் ஒரு ஐடியாவா வந்து ப்ரெசென்ட் பண்ணது அப்படின்னு சொன்னா இது குரே தான். அப்புறம் இன்னைக்கு இருக்கிற சாதியில என்ன மாற்றம் எல்லாம் வந்துட்டு இருக்கு, புதிய ரோல்ஸ் தட் இஸ் பீங் பிளேட் பை இந்தியன் காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கறத பத்தியும் படிச்சிருக்கிறாரு. அப்புறம் இங்க ட்ரைப்ஸ், அப்புறம் இவரும் கிராமமும் நகரமும் பத்தியும் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மத நம்பிக்கைகள் பத்தி படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சாதுக்கள் பத்தி படிச்சிருக்கிறாரு. இது போக நிறைய படிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் இதுதான். சோ இந்தியாவில சாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவோட சாதியை பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுனாங்கன்னா அது வந்து சோசியாலஜி படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த 6 பாயிண்ட் தான் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னு பேசுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பாயிண்ட்ஸை ஒன்னொன்னையும் அப்படியே நச்சுன்னு டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்து பாயிண்ட்ஸா கொடுத்தவர் வந்து இப்போ அதாவது டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்து கொடுத்தாலுமே வந்து இது பிராக்டிஸ்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்தவர் வந்து குரே தான். அதுல ஃபர்ஸ்ட் வந்து சமூகத்தின் பிரிவு. இது வந்து இந்த இந்திய சமூகத்துல ஒரு பிரிவுக்கு ஒரு அதாவது பிரிச்சு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, செக்ரிகேஷன், தட் இஸ் ஒரு இவங்க இந்த இடத்துல இவங்க இந்த இடத்துலன்னு வேறுபடுத்தின குழுக்களா உள்ளடக்கியதுதான் வந்து சாதி சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இங்க படிநிலை இருக்கும். படிநிலை அப்படின்னு சொன்னா ஒரு ஹைரார்கி, இவங்க கீழே இவங்க மேல, இவங்க அதுக்கு மேல இவங்க அதுக்கு மேல, இல்ல இவங்க இந்த இடம் இவங்க இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சாதி சமூகத்துல ஒரு படிநிலை கட்டாயமா இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் அவர் பேசுறது என்னன்னா உணவு மற்றும் சமூக உறவின் மீதான கட்டுப்பாடுகள். இங்க கட்டுப்பாடு இருக்கு. இது எதுல எல்லாம் கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா உணவு உண்பதில் இருந்து சமூக உறவில் இருந்து எல்லாத்துலயுமே கட்டுப்பாடு இருக்கு. இவங்க இதுதான் சாப்பிடணும், இவங்க இது சாப்பிடக்கூடாது, இவங்க இதை இப்போ சாப்பிடலாம், இவங்க இதை இப்ப சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், உறவுகள்ல வந்து இவங்க இவங்ககிட்ட பேசலாம், இவங்ககிட்ட பேசக்கூடாது, இவங்களோட உறவாடலாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சாதி அமைப்புல இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. 4வது பாயிண்ட் வந்து பல்வேறு பிரிவுகளின் சிவில் மற்றும் மத குறைபாடுகள் மற்றும் சலுகைகள். இங்க வந்து இந்த தனியை இவங்க யூஸ் பண்ணலாம், இவங்க இந்த தனியை யூஸ் பண்ணக்கூடாது, இவங்க இந்த விஷயம் செய்யலாம், இந்த விஷயத்த செய்யக்கூடாது, அப்படி மாதிரியான விஷயங்கள். ஒருத்தவங்களுக்கு சலுகை இருக்கு, ஒருத்தவங்களுக்கு குறைபாடுகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது தொழிலை வந்து நீங்க தேர்வு செய்ய முடியாது, உங்களுக்கு என்ன தொழில் உங்க குடும்பத்துக்குன்னு இருக்குதோ அதை மட்டும்தான் செய்யலாம். இது காஸ்ட் சிஸ்டத்தோட ஒரு ஃபீச்சர்னு சொல்றாரு. கடைசியா அவர் சொல்றது வந்து திருமண கட்டுப்பாடு. நம்ம சோசியாலஜில பேசுறப்போ எண்டோகமி, உறவு முறை. எண்டோகமின்னா அந்தந்த சாதிக்குள்ள மட்டும்தான் திருமணங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இங்க என்ன மாதிரியான விஷயம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா இங்க வந்து எண்டோகமி அப்படிங்கிற ஒரு குழுக்குள்ள மட்டுமே, சாதி குழுக்குள்ள மட்டுமே திருமணம் செஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல வந்து அவர் ரெண்டு பாயிண்ட வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாரு. இந்தியாவின் உறவினர்கள் மற்றும் சாதி நெட்வொர்க்குகள் வேறு சில அதாவது அவர் சொல்றாரு இந்தியால இருக்கிற காஸ்ட் சிஸ்டம் இந்தியாவுக்கு மட்டுமானது இல்லை, இதே மாதிரி மற்ற நாடுகள்லயும் இருக்கு அப்படிங்கறத ஒண்ணு நிறுவுறாரு. இது வந்து இந்தியாவில வந்து இது உறவு
அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தினால மட்டும் அது வந்து கட்டமைப்பாக எடுத்து செல்லப்படுது. இந்திய சமூகத்துல இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 விஷயத்தையும் அவர் சொல்றாரு. இது போக வந்து அவர் வந்து பட்டியல் சாதியினரை வந்து 5வது வரிசையில அட்டவணைப்படுத்துறாரு. இவரும் வந்து தூய்மை தீண்டாமைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ப பேசுறாரு. ஏன்னா நம்ம இது வந்து லூயி டெமோன்ல பார்க்கலாம். அவர் வந்து பியூரிட்டி பொல்யூஷன், அதாவது இந்த வர்ணாசிரமத்துல இருக்க 4 தாண்டி 5வது இடத்துல இருக்கிறாங்க. அதனால அவங்கள அன்டச்சபிள்ஸா வைக்கிறாங்க. இதுல இவங்களை எப்படி அவங்கள தூய்மைப்படுத்தணும், அப்புறம் அவங்கள மத்தவங்களோட பழக விடணும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற அந்த 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 அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த ஃபீல வந்து பலவீனமான ஒரு விஷயத்த ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது போக இவர் வந்து சாதி சங்கங்கள் உருவாகணும்ன்றத பத்தி சொல்றாரு. இவர் சாதி சங்கங்கள் உருவானாங்கன்னா அவங்களோட ரோல் வந்து சாதி சங்கங்களை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அவங்க வந்து அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து குரேயோட ஒரு எண்ணம். அடுத்து என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்திய பழங்குடியினரை பத்தி பேசுறாரு. இவர் பழங்குடியினரை பத்தின இவர் கருத்து வித்தியாசமானது. இவர் வந்து இதையும் வந்து இந்து சமூகத்தோடைய ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷனா வந்துதான் பாக்குறாரு. இத வந்து அவர் வந்து 2 விதமா டிஸ்கஸ் பண்றாரு. பொதுவான கருத்தாவும் பாக்குறாரு, குறிப்பிட்டதாவும் பாக்குறாரு. பொதுவான கருத்தானத்துல இந்தியால இருக்கிற எல்லா பழங்குடியினருடைய வரலாற்று பத்தியும் பேசுறாரு. குறிப்பிட்டுன்னு பேசுறப்போ மகாராஷ்டிரால இருக்கிற கோலிஸ்ன்ற ஒரு பழங்குடியினரை மட்டும் ரிசர்ச் பண்ணியும் பேசுறாரு. அவர் வந்து பழங்குடியினரை பின்தங்கிய இந்துக்களா தான் பாக்குறாரு. அவங்க வந்து இந்து மதிப்புகளை தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அந்த நெறிமுறையை தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து பின்தங்கி இருக்கிறாங்க. அவங்க பிளேன் பீப்புளோட சேர்ந்தாங்கன்னா அவங்க இன்னும் பெட்டரா வருவாங்க அப்படிங்கறது அவரோட எண்ணம். அதுக்கப்புறம் இவரும் நகர பத்தியும் கிராமங்களை பத்தியும் பேசியிருக்கிறாரு. இவரு வேற என்ன, நகர்ப்புறத்துல இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு சில வழிமுறைகள் கொடுக்கிறாரு. அது போக மத நம்பிக்கைகள் அப்படிங்கிற விஷயங்களையும் பேசுறாரு. சாதுக்களை பத்தி பேசுற இவருடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியால இருக்கிற துறவு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம். இது சாதி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது மரபு சம்பந்தப்பட்ட விஷயம். இவங்க வந்து இந்த சாதியோ இல்ல இங்க இருக்கிற சமூகத்துல இருக்கிற வேற எல்லா கட்டமைப்புக்கும் வெளியில இருக்கிற ஒரு மக்கள். இவங்க வந்து மதம் சார்ந்த விஷயம் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து ஒரு 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 தனித்துவ மரபுகளை கொண்ட துறவு அமைப்புகளால ஒருங்கிணைக்கப்படுறாங்க. இவர் வந்து இந்த மடங்கள் எல்லாமே மடங்களா மாறும்போது இவங்க வந்து நாட்டுக்கு நிறைய நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறது இவருடைய கருத்து. அதுக்கு சங்கரரை சொல்றாரு. கும்பமேளாக்கள் பேசுறாரு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அரவிந்தர், நம்ம இவர் இருக்கிறாங்க இல்லையா, விவேகானந்தர் மாதிரியான ஆட்களுடைய ரோலை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு நம்ம வகுப்புல வந்து 2 முக்கியமான இந்திய சமூகவியலாளர்களை பத்தி பேசணும். முதலாம் அவர் வந்து ராதாகமல் முகர்ஜி. இவர் லக்னோ யூனிவர்சிட்டியில இருந்து வந்தவர். அவருடைய சோசியல் ஈகாலஜி, அவருடைய வேல்யூஸ் தியரி இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது குரேய பத்தி பார்த்தோம். குரே வந்து நமக்கு வந்து சாதியினுடைய முக்கியத்துவம், அவரால சமூகவியல் வந்து இங்க எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆச்சு, எவ்வளவு இளைய தலைமுறையை அவர் உருவாக்கிட்டு போனார்ன்றத பார்த்தோம். அது போல அவர் வந்து எப்படி இண்டாலஜி, அதாவது இந்தியன் டெக்ஸ்ட்ல இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம சமூகவியல சரியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு அழகா எடுத்து கொடுத்தாரு. அது போக அவர் எம்பிரிக்கல் ரிசர்ச்சஸ் எவ்வளவு பண்ணினாலுமே வந்து இங்க டெக்ஸ்ட்ல இருக்கிற விஷயம் இன்னும் சமூகத்தை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கறத நமக்கு நல்லாவே எடுத்து கொடுத்திருந்தாரு.